ஆட்சி நடத்தியிருந்தோம் என்று சொன்னால், வேறு எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும், கழகம் ஆட்சி இல்லாமல் வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும், யார் முதலமைச்சராக இருந்தாலும் ஒன்றிய அரசிற்கு நிதி தரவில்லை என்று பணிந்திருப்பார்கள், தன்னுடைய தன்மானத்தை இழந்திருப்பார்கள், மண்டிட்டு இருப்பார்கள். தனக்கு நிதி வேண்டும் என்பதற்காக வேறு எவனாக இருந்தாலும் மண்டிட்டு இருப்பார்கள், தலை தாண்டி வணங்கி இருப்பார்கள். ஆனால் இது இரும்பு மனிதனாக இருக்கிற காரணத்தினால் தான் சொல்லுகிறார், என் தாய்மொழி தமிழுக்காக நான் எவரிடமும் மண்டி போட தயாராக இல்லை என்று அறிவிக்கிறார். நிதியை தராமல் இருப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய தன்மானத்தின் மீது கை வைக்கிறார்கள். நான் சொன்னேனே, மனிதனுடைய தமிழனுடைய பண்பாடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மொழியில் தான் இருக்கிறது. முதல்ல புரிஞ்சுங்க, பண்பாட்டுடைய அடையாளம் என்னென்ன நான் கேட்கிறேன். மேடையில் ஒன்றிய கழக செயலாளர் எல்லாம் இருக்கிறார்கள், தமிழனுடைய பண்பாட்டோடு அவர்கள் வேட்டி கட்டிருக்கிறார்கள், சட்டை போட்டிருக்கிறார்கள். இதே வட இந்தியாவில் நம்மளை இப்பதான் வேட்டி கட்டுகிறார்களா? கொஞ்சம் நான் எளிமையா சொல்ல விரும்புகிறேன். வட இந்தியாவில் வேட்டி கட்டுபவர்கள் பழக்கம் இருக்கு என்று சொன்னால் அவர்கள் கீப்பாச்சி கட்டுவார்கள். அகராகரத்தில் நம்முடைய ஐயர் கட்டுகிறார்களே அதை போல கீப்பாச்சி கட்டுவார்கள். நம்மை போல ஒரு வேட்டி கட்டுகிற பழக்கம் இல்லை. உடையிலே பழக்கம் வேறு, அவர்கள் பழக்கம் வேறு, நம்முடைய பழக்கம் வேறு. பண்பாட்டுடைய அடையாளத்திலே உடையும் ஒன்று. பண்பாட்டோட உச்சமாக இருப்பது மொழி. நம்ம தமிழை மொழியை அழித்து விட்டு, தாய்மொழியை அழித்து விட்டு ஒரு படையெடுப்பு நடைபெறுகிறது. என்ன படையெடுப்பு? என்ன படையெடுப்பு? நீங்க மூன்றாவது மொழியை நீங்கள் கற்க வேண்டும். மூன்றாவது மொழியை கற்க வேண்டும். அது இந்தியாக இருக்கலாம் அல்லது சமஸ்கிருதமாக இருக்கலாம். காம்பரேட் பண்றாங்களா? இந்தியாக இருக்கலாம் அல்லது சமஸ்கிருதமாக இருக்கலாம். நான் சொன்னேன், தமிழுடைய வரலாறு என்பது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மொழிவழி என்று பார்த்தால் கூட தொல்காப்பியத்தை கணக்கில் எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே மொழிக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியம். ஆக மொழி வரலாறு எடுத்துக் கொண்டால் கூட 4000 ஆண்டுக்கு முற்பட்டது நம்முடைய வரலாறு, மொழி வரலாறு. மொழி என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு வருகிற அமைச்சர் பெருமக்கள், டெல்லியிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற அமைச்சர் பெருமக்கள், அவர்கள் வணக்கம் நன்றி என்று கூட தமிழ் எழுதி வருவதில்லை. ஏன்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் ஒன்றிய அமைச்சர்களோடு கலந்து கொள்கிறேன். அரசு நிகழ்ச்சி பல நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன். நான் பார்க்கிறேன், அவர்களுக்கு இருக்கிற சில ஏஜென்ட்டுகள், தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற சில ஏஜென்ட்டுகள் பெருமையா சொல்லுகிறார், எங்க மந்திரி டெல்லியிலிருந்து வந்தார், ஒரு வணக்கம் சொல்றார், நன்றின்னு சொல்றார். இந்த வணக்கம் கூட தமிழ் எழுத தெரியாது, நன்றி கூட தமிழ் எழுத தெரியாது. அதை கூட இந்தியில் தான் எழுதி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தமிழே தெரியாது. மூன்றாவது மொழி படித்தான் விரிவடைந்து விடுவார்களாம். வாணியம்பாடியில் ஸ்கூல்ல படிக்கிற பையன் இந்தி படிச்சுட்டான்னா விரிவடைந்துருவானா, மூளை விரிவடைஞ்சிருவான். கண்ணுக்கு தெரிஞ்சு வரலாறு நமக்கு தெரிகிறது. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரும் என்று பேருந்து அண்ணா சொன்னார். சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் அண்ணாவுக்கு பின்னால் ஆண்ட முதலமைச்சர் அத்தனை பேரும் இதுல வேண்டிங்க வேண்டாம்னு சொல்ல, சாரதிமார் கோயிச்சு கூடாது சொல்ற. அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, என் அண்ணன் கலைஞராக இருந்தாலும் சரி, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாலும் யூனாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அண்ணா வழியிலே வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் இருமொழி கொள்கை என்ற அடிப்படையில் தான் இந்த மாநில அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.